ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பாண்டியன் வந்து வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க, குமார் மேலே கேஸ் கொடுக்கணும், சட்டப்படி தான் அவனை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக நம்ம அரசி, நம்ம கதிர், பாண்டியன் இவங்க எல்லாருமே போயிட்டு கேஸ் கொடுக்கறதுக்கு போகிறாங்க. என்ன பிரச்சனை, எதுக்காக கேஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம பாண்டியன் வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அரசியை வந்து நாங்கள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தோம். அப்போது கடைசி நேரத்தில் அரசியை வந்து இந்த குமார் கடத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் எழுதி கொடுக்குறாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க, அந்த குமாருக்கு சரியான தண்டனையை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருமே சொல்லிடுறாங்க. இவங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம குமார் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் போலீஸ் வராங்க. போலீஸ் வந்ததுமே இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த வீட்டில் குமார் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து எந்திரிச்சு நிற்கவும், இங்கே பாடா இப்போது உன்னை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம், வா எங்கள் கூட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கே நம்ம குமார் திருட்டு மொழி முடிக்கிறாங்க. என்னை எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் எந்த தப்பும் செய்யலை, எதுக்காக என்னை அரெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பார், உங்ககிட்ட எதுவுமே நாங்கள் இப்போது சொல்கிற அளவுக்கு இல்லை, நீ எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கோ வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்து கூப்பிடுறாங்க. நம்ம போலீஸ்கிட்ட இருந்து குமார் வந்து தப்பிக்க பார்க்குறாங்க. போலீஸவே நோக்கி அடிச்சுட்டு ஓட பார்க்குறாங்க. பக்கத்தில் இருந்த இன்னொரு போலீஸ் வந்து குமாரை வந்து பிடிச்சி, என்னடா எங்ககிட்டயே உன்னுடைய திருட்டு வேலையை காட்டுறியா, நீ இந்த ஜென்மத்தில் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. நம்ம வடிவு மாறி எல்லாருமே ரொம்பவே பதட்டமாக, தயவு செஞ்சு குமாரை விட்டுருங்க, அவன் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, அண்ணே என்னென்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என் மவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க, ஏதாவது பண்ணி தடுத்து நிறுத்துங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து சொல்லவும், முத்துவேல் வந்து போலீஸ்கிட்ட பேசுகிறாங்க. சார் என்ன பிரச்சனை, எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமாரை வந்து வலுக்கட்டாயமாக பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. எதிர்த்த வீட்டில் இருந்து நம்ம அரசி வந்து ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் ஏதாவது பெரிய பெரிய பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தன்னோட மகளை நீ எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தின, இதுக்கப்புறமும் நீ இந்த ஊரில் சுற்றியே சுற்றக்கூடாது, நீ பாட்டுக்கு நல்லா ஜெயிலில் ஜாலியாக இருடா அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம பாண்டியன் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அரசியை எம்பிட்டெல்லாம் கஷ்டப்படுத்தியிருப்ப, அதுக்கான தண்டனையை நீ அனுபவிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டும் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம முத்துவேலும் சக்திவேலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே சக்திவேல் சொல்கிறாங்க, அண்ணே அந்த பாண்டியன் எந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கான் பார்த்தியாண்ணே, என் மகனவே போலீஸுக்கிட்ட சொல்லி அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டான், அவனை சும்மாவே விடக்கூடாது அண்ணே, என் மகனை எப்படியாவது வெளியே எடுத்துடணும், தயவு செஞ்சு நீங்கள் வந்து போலீஸ்கிட்ட பேசுங்கண்ணே, நீங்கள் பேசுனா கண்டிப்பாக குமாரை வெளியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் பேசினாலும் பேசலனாலும் ஃபஸ்ட்டு நியாயம் எங்கே இருக்குன்னு தாண்டா பார்ப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் என்ன பிரச்சனைனே தெரியல, எதுக்காக அந்த பாண்டியன் போயிட்டு கேஸ் கொடுத்து வச்சுருக்கானுன்னு தெரியல, நம்ம அங்கே உள்ளே போனால் தான் என்ன ஏதுன்னு தெரியும், வா போயிட்டு விசாரிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்ஸ்பெக்டர்கிட்ட நம்ம முத்துவேல் வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு இப்படி தான் பொண்ணை கடத்தின விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே அதை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. இப்போது நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், தப்பு ரெண்டு பக்கமுமே இருக்குது, கடைசி நேரத்தில் குமார் வந்து அரசியை கடத்தினது உண்மைதான், அதுக்கப்புறம் குமாரை பிடிச்சு போய் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே தாலியை கட்டிக்கிட்டு குமாரை பழி வாங்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்குள்ளேயே அந்த பொண்ணு வந்தது, எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து குமாரை படாத சித்திரவதைப்படுத்துச்சு, அதெல்லாம் தப்பு இல்லையா சார், பொண்ணுக்கு ஏதாவது கொடுமை நடந்தால் தான் நீங்கள் தட்டி கேட்பீங்களா, அப்போது ஆம்பளை பிள்ளைங்களுக்கு நடந்தால் நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டிங்களா என்ன, அந்த பொண்ணு மேலேயுமே தப்பு இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் சொல்கிறாங்க. இங்கே போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், தேவையில்லாமல் இங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, பாதிக்கப்பட்டவங்க வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பொண்ணுமே வாயால் அதாவது சொல்லியிருக்காங்க, அவன் அந்த பொண்ணே வந்து கேஸ் கொடுத்ததுனால இதை எதுவுமே பண்ண முடியாது, அந்த பையன் வந்து கடத்தினது ரொம்ப ரொம்ப தப்பு, இதுக்கான தண்டனையை வந்து இவன் அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனுப்பி விட்டுறாங்க. முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, நேராக வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. எங்கள் அப்பத்தான் இருந்துட்டு, டேய் சக்தி எங்கடா குமாரை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எப்படி அத்தா எப்படி கூட்டிகிட்டு வர முடியும், அதான் அந்த பாண்டியன் நல்லா ஸ்ட்ராங்காக கேஸை போட்டு வச்சுருக்கானே, அவங்க எங்களை பேசக்கூட விடலை, என்ன பண்ணுறதுனே தெரியல, அண்ணே
தயவு செஞ்சு ஏதாவது சிஎம் கிட்ட யார்கிட்டயாவது பேசி எப்படியாவது என் மகனை வெளியே கொண்டு வந்துருனே, பாவனே குமார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் வந்து ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கவும், முத்துவேல் இருந்துட்டு, டே சக்தி நீ கவலைப்படாதடா, நான் கண்டிப்பாக மேல் இடத்துல பெரிய இடத்துலலாம் பேசி நான் கண்டிப்பாக குமாரை வெளியே கொண்டு வந்துடுவேன். எப்படியும் ஒரு வாரமாச்சு இழுத்தடிச்சிருவாங்க, சீக்கிரமாலாம் ஆகாது, ஆனால் எப்படியும் நான் குமாரை வந்து வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் வரைக்கும் எப்படின்னு குமார் ஜெயிலுக்குள்ளே இருப்பான், பாவம் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் வந்து ரொம்பவே பத்திரப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே மாறியுமே அந்த படுபாவிக்கு நல்லதை சொன்னால் எங்கே ஏற்றுக்கிறான், நல்லதை மட்டும் செய்டா, அப்படி நல்லது செய்ய முடியலனாலும் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாதடான்னு சொன்னாலும் அவன் கேட்டு தொலைக்க மாட்டேங்கிறானே, தின்ட்டு தடிமாடு மாதிரி வளர்ந்தது மட்டும்தான் மிச்சம், அறிவுன்றது சுத்தமாக இல்லை, எதுக்காக கடைசி நேரத்தில் அந்த அரசியை கடத்தி இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ளே இவன் மாட்டணும், சொன்னால் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான், ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணிடுறது, அது மூலமாக இவனுக்கு ஏதாவது பிரச்சனை வருது, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு குமாரை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் சக்திவேல் இருந்துட்டு, ஏய் என்னடி எப்போ பாரு அவனை கரிச்சு கொட்டிக்கிட்டே இரு, நீ இப்படி இருக்கிறதுனால தான் அவனும் அப்படி இருக்கான், பாவம் அவன் இப்போ எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானோ, அந்த போலீஸு என்னெல்லாம் பாடுபடுத்துகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து ஒரு பக்கம் பயங்கரமாக கடுப்பாக இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அப்பத்தாவுமே ஒரு பக்கம் அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. டே குமார், உன் வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்கூடான்னு சொன்னால் இப்படியெல்லாம் என்னென்னமோ வேலையை செஞ்சு இப்போது உன் வாழ்க்கை போலீஸ் ஸ்டேஷன்லேயே முடிஞ்சிடும் போலடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களுமே அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே சுகன்யாவுக்கு இங்கே பழனி மேலேயும் சரி, கோமதி மேலேயும் சரி பயங்கர கோவத்தில் இருக்காங்க. எல்லார் முன்னாடியுமே இந்த கோமதி அத்தாச்சி நம்மளை எப்படியெல்லாம் அடித்தாங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யாவுமே ஒரு பக்கம் கடுப்பாக இருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே ஹாலில் உட்காந்து பேசுகிறாங்க. இங்கே மீனா சொல்கிறாங்க, மாமா அந்த குமாரை நம்ம ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம், கண்டிப்பாக இதனால் எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட கண்டிப்பாக பிரச்சனை பண்ண தான் செய்வாங்க, நம்ம எல்லாத்தையுமே எதிர்க்கிறதுக்கு தைரியமாக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கணும், ஏன்னா எந்த வழியிலனாலும் அவங்க வந்து நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுப்பா, நான் சட்டப்படி தானே நடவடிக்கை எடுத்திருக்கேன், நம்மளா போயிட்டு அவங்கக்கிட்ட சண்டையாக போட்டோம், அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்க போகிறாங்க, அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம அரசி ரொம்பவே முகம் வாடி போய் உட்காந்துருக்காங்க. பாண்டியன் சொல்கிறாங்க, ஏப்பா அரசி ஏன் உன் முகம் வாடி போயிருக்கு, இங்கே பார்ப்பா அரசி, எதை நினச்சியுமே நீ கவலைப்படக்கூடாது, எப்போவுமே நீ சிரிச்ச முகமாக சந்தோஷமாக இருக்கணும், உனக்கு ஒரு பிரச்சனைனா இந்த குடும்பமே உன் பின்னாடி வந்து நிற்குமா, எதுக்காக நீ முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு இருக்க, அந்த குமாருக்கு சரியான தண்டனையே நம்ம வாங்கி கொடுத்துட்டோம், அம்புட்டு தான், வேறு ஒன்றுமே கிடையாது, நீ பாட்டுக்கு இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா நீ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மயில் வந்து ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்காங்க. ஏன்னா குழந்தைய நினச்சி அவங்களுக்கு ஒரு பக்கம் பயம்தான். இது வரைக்குமே நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணல, கிட்டில் தான் செக் பண்ணி பார்த்தோம், எல்லாமே இதாக தான் இருந்தது, வாமிட்டு தலை சுத்தல்னு சொல்லிட்டு எந்த ஒரு சிம்டம்ஸுமே நமக்கு காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சரவணன் வந்து நம்ம பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் நேற்று கூட ஒரு விஷயம் எங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தீங்களே, கடை ஏதோ பெருசாக பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே சூப்பர் மார்க்கெட் மாதிரி, அது ஏதாவது இப்போ நம்ம பெருசு பண்ணலாமா இல்லை கொஞ்ச நாள் போகணுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம பாண்டியனும் இருடா கொஞ்சம் பணம் தான் என்கிட்ட இருக்குது, இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து நம்ம பெருசாக சூப்பர் மார்க்கெட் மாதிரி வைக்கணும், அந்த ஆசை எனக்கு இருக்குது, பண்ணணும்டா, கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக பண்ணிக்கலாம், இப்போ தான் நிறைய செலவாயிடுச்சுல்ல, கொஞ்சம் பணம் நான் கடைக்காகவே சேர்த்து வச்சுருக்கேன், அதை வச்சு பண்ணணுன்னா ஒரு வேளை காசு பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் சேர்த்து வச்சு தான் அதை பெருசு பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி, உங்ககிட்ட நான் கடைக்காக பணம் தனியாக கொடுத்து வச்சுருந்தேன்ல, அது எம்பிட்டு இருக்குது, போய் எடுத்துகிட்டு வா, நம்ம அதை எண்ணி பார்ப்போம், காசு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா இப்போவே அதுக்கான வேலையை ரெடி பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ கொண்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து கொண்டு வந்து பாண்டியன் கிட்ட கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 10,000 5,000ன்னு சொல்லிட்டு லப்பர் பேண்டு போட்டு கட்டுக்கட்டாக வச்சுருக்காங்க. எல்லாத்தையுமே பிரித்து எண்ணி பார்க்குறாங்க. எப்படியும் ஒரு 5 லட்சம் தேரும்.
5 லட்சம் வரைக்கும் இருக்குது கடைக்காக சேர்த்து வச்ச பணம். ஏங்க இதை வச்சு கூட நம்ம ஓரளவுக்கு பெருசாக பண்ணலாங்க. இப்போவே நம்மளது ஒரு ரூம் சைஸுக்கு கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது. 5 லட்சத்தை வச்சு கண்டிப்பாக ஓரளவுக்கான நம்ம பெருசாக பண்ணலாங்க. செய்கிறதா இருந்தால் இப்போ கூட செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருக்கா கோமதி, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து தான் பண்ணணும். இந்த பணத்தை அப்படியே ஒன்றா சேர்த்து பத்திரமா வை, நான் தேவைப்படுறப்போ உங்ககிட்ட நான் கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சரிங்க, நீங்கள் கை கால்லாம் அலம்பிட்டு வாங்க, எல்லாருமே சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சமையலெல்லாம் ஆச்சு. சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து டைனிங் ஹாலில் வைக்கிறாங்க. டைனிங் டேபிளில் வச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம மயில் வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே நம்ம சரவணன் வந்து ரொம்பவே பதட்டமாக, அம்மா மயிலுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லுவோம். உடனே தண்ணி எடுத்துகிட்டு வந்து தெளிக்கிறாங்க. அப்புறம் நம்ம மயில் வந்து எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ளவே அடிவயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. கோமதி இருந்துட்டு, ஐயோ கடவுளே, வயிறு வலிக்குதாமே, குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, அப்படி எதுவுமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறாங்க. டே சரவணா, நம்ம இப்போவே ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் இப்போது காரு கொண்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் நம்ம மயிலை அதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே நம்ம டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்கா, குழந்தை நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்களேன், வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம டாக்டருமே நம்ம மயில் வயிறு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேனுமே பண்ணுறாங்க. குழந்தை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. அடிக்கடிக்கு இந்த மாதிரி சாதாரணமாக பெயின் வரதான் செய்யும். நீங்கள் எதுக்காகவும் பயப்படாதீங்க. அப்படி பெயின் வரப்போ நான் சொல்கிற கஷாயத்தை வச்சு இவங்களுக்கு கொடுங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. மயக்கமும் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, சத்து ஏதாவது கம்மியாக இருக்கும், வேலை வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்றாங்களா, நல்லா தண்ணி குடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அதெல்லாம் நல்லா சாப்பிட்றாங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நான் வந்து சத்து மாத்திரை எழுதி கொடுக்குறேன், அதை கரெக்ட் டைமுக்கு போட்டுவிடணும். அதே சமயம் நல்லா தண்ணி குடிக்கணும், ஜூஸ் நல்லா குடிக்கணும், வீட்டிலே ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, குழந்தை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே நம்ம சரவணனுக்கும் கோமதிக்கும் ரிலாக்ஸாக இருக்குது. நம்ம மயிலுக்குமே ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோமதி, மயில், சரவணன் இவங்க 3 பேருமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாவோட அப்பா வந்து செந்திலுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பா போகுது வேலையெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல, ஈஸியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் நல்லா தான் இருக்குது மாமா, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உன்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணமே எதுவும் அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலையாமே, ஏதோ தனக்கு தானே தாலியை கட்டிக்கிட்டு அந்த வீட்டில் போயிட்டு இருந்தாங்களாமே, அதெல்லாம் உண்மையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க மாமா, என்னென்னமோ நடந்து போச்சு, எப்படியோ அரசி வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போது அவள் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டுருச்சு, அந்த குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எம்பிட்டெல்லாம் கஷ்டப்படுவாளோன்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்துக்கிட்டே இருந்தோம். இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, அரசி நல்லா தான் இருக்கா, என்னென்னமோ நடந்து போயிடுச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சரிப்பா மாப்பிள்ள, இனிமேல் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்கள், அரசிக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள். சரிப்பா, நான் ஃபோனை வச்சுடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்க மாமா, வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. நம்ம செந்தில் வந்து ஈவினிங் வீட்டுக்கு வரப்போ நம்ம மீனாவுக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வராங்க. மீனாவுக்கு கொடுக்குறாங்க. மீனா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எனக்காக பூ வாங்கியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எந்த ஒரு பொண்ணுக்குமே அவங்க புருஷன் கையால் பூ வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, எனக்கும் அப்படி தான் ரொம்ப பிடிக்கும். எனக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இப்போவே நான் கொஞ்சமாக வச்சுக்கிறேன், நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போகும்போது கொஞ்சம் வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி, எப்போ வேணாலும் இப்போவே கூட எல்லாத்தையுமே வச்சுக்கோ, நாளைக்கு வேணா இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதியும் பாண்டியன், அரசி இவங்க 3 பேருமே பக்கத்தில் உள்ள திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமும் அரசி வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம பாண்டியன் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்க 3 பேருமே கோவிலுக்கு கிளம்புறோம்,
போயிட்டு வரத்துக்கே நைட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சதுமே வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சதுமே இங்கே நம்ம கோமதி, அரசி, பாண்டியன் இவங்க 3 பேருமே அதிகாலையிலேயே கோவிலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நம்ம மீனாவும் ராஜியும் தான் சமைக்கிறாங்க. ஏன்னா மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்கள எந்த வேலையுமே செய்ய விடுறது கிடையாது. இப்போது சுகன்யா வந்து ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க. இப்போது கோமதி அத்தாச்சி வீட்டில் இல்லை, நம்மளை எப்படியெல்லாம் போட்டு அடித்தாங்க, அவங்கள அலைய விடணும், அவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ தான் அந்த பண விஷயம் ஞாபகம் வருது. அதுதான் கடையை வந்து சூப்பர் மார்க்கெட் மாதிரி பண்ணணுன்றதுக்காக 5 லட்ச ரூபா பணம் வந்து நம்ம கோமதி பீரோவில் வச்சுருப்பாங்க. இப்போது மீனாவும் நம்ம ராஜியும் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பணத்தை நம்ம யாருக்கும் தெரியாமல் அந்த பணத்தை எடுத்துடணும். யாரோ திருடனா வந்து எடுத்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணிடணும். அந்த பணத்தை தொலைச்சிட்டு எல்லாருமே ரொம்பவே வருத்தப்படணும், கஷ்டப்படணும். ஒவ்வொரு ரூபாவாக நம்ம சேர்த்து வச்சோம், இப்படி தொலைஞ்சு போச்சே, திருடிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகணும், அதை பார்த்து நம்ம ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கிச்சனில் இருக்கிற டைமில் பார்த்து நம்ம சுகன்யா வந்து பணம் வச்சுருக்காங்களே அந்த பீரோ ஓப்பன் பண்ணி பணத்தை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த பணத்தை வந்து நம்ம கையில் இப்போதைக்கு வச்சுக்கக்கூடாது, சீக்கிரமாகவே இதை ஏதாவது ஒரு வழியில் நம்ம செலவு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யாவோட ரூம்லேயே ஒரு லாக்கரில் வச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பாண்டியன், அரசி, கோமதி இவங்க எல்லாருமே கோவிலுக்கு போயிட்டு அன்றைக்கி நைட் வந்துடுறாங்க. மறுநாள் காலையில் இங்கே நம்ம பாண்டியனுக்கு ஒரு பணம் வந்து தேவைப்படுது. ஏன்னா கடையில் வந்து எல்லா சரக்குமே காலியாகிடுச்சு, சரக்கு எடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த பணத்தை நம்ம வச்சுடுவோம் அப்படின்ற மாதிரி இங்கே கோமதி கிட்ட பணத்தை கேட்குறாங்க. நம்ம கோமதியுமே பீரோவில் போயிட்டு பணத்தை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் பீரோவில் பணம் இருக்கிறதில்ல. கோமதிக்கு நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. நான் இங்கே வச்சுருந்த பணம் காணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாண்டியனுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. மெதுவாக தேடுடி, யாரடி எடுத்துருக்க போகிறாங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்க யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க, நீ எங்கேயாவது மறந்து வச்சுருக்குவ, பார்த்து நிதானமாக தேடி எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நம்ம கோமதி வந்து ரூம் ஃபுல்லாக தேடிடுறாங்க. பீரோவில் உள்ள துணி எல்லாத்தையுமே எடுத்து கழிச்சு எல்லா இடத்துலையுமே பார்க்குறாங்க. ஆனால் பணம் கிடைக்கல. இங்கே நம்ம சுகன்யாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. பணத்தை வந்து அவங்க வேறு எந்த வழியிலையும் செலவழிக்கலை. இப்போ வரைக்குமே அவங்க ரூமை லாக்கரில் தான் வச்சுருக்காங்க. இப்போது கோமதி வந்து வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம கதிர் இருந்துட்டு நம்ம கேஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா கதிர், நம்ம அவசரப்படக்கூடாது, வீட்டில் எங்கேயாவது மறந்து வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறது, இல்லை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. இப்போது பாண்டியன் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. இதுக்கப்புறமும் நம்ம தேடி பிரயோஜனம் இல்லை, யாராவது கண்டிப்பாக திருடன் தான் வந்திருக்கணும், நான் கோயிலுக்கு போகிற டைமில் பார்த்து யாரோ வந்திருக்காங்க, கண்டிப்பாக நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துருவோம், பணம் நமக்கு கிடைச்சே ஆகணும், ஒவ்வொரு ரூபாவாக கஷ்டப்பட்டு சேர்த்துன பணம், கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் கண்டிப்பாக வீண் போகாது, நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இங்கே கதிரும், நம்ம பாண்டியன், சரவணன், பழனி இவங்க 4 பேருமே போகிறாங்க. அப்போது இங்கே சுகன்யாவுக்கு படப்படன்னு வருது. ஐயோ கண்டுபிடிச்சாங்கன்னா அவ்வளோதான், முட்டி லாடம் கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இந்த விஷயத்த சொல்லிடலாமா, இல்லை எடுத்த பணத்தை அங்கேயே வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிற நேரமாக பார்த்து இங்கே நம்ம கோமதி வந்து எங்கேயோ கொல்லப்புறமா இருக்காங்க. அப்போது சுகன்யா அந்த பணத்தை கொண்டு போயிட்டு பீரோலேயே வச்சுருவோன்னு சொல்லிட்டு பணத்தை கொண்டு போய் பீரோவில் வைக்க போகிறாங்க. அப்போது நம்ம கோமதி யதார்த்தமாக வந்து பார்த்துட்றாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க நம்ம கோமதி. சுகன்யா என்னடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படின்னு ஒரு வாய்ஸ் போய் அங்கே சுகன்யா காதில் விழுந்ததுமே நம்ம சுகன்யாவுக்கு படபடன்னு வருது. திருட்டு முழிக்கிறாங்க. அத்தாச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தாச்சி அச்சி, உன் வாயால் அப்படி என்ன சொல்லி கூப்பிடாதடி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, நீ இவ்வளோ கீழ்த்தரமான வேலையை செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, நீ எல்லாம் ஆச்சி, உன்னெல்லாம் மனுஷியான்னு நினைக்கவே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது, நீ எல்லாம் என் தம்பிக்கு எப்படிடி பொண்டாட்டியாக வந்து வாய்க்கணும்னு நினச்ச, அந்த கடவுளுக்கு கூட பாரு எப்படி தான் பொருத்தம் சேர்த்து வச்சுருக்காருன்னு, அப்போது பணத்தை திருடுனது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே நம்ம
சுகன்யாவுக்கு படபடன்னு வருது. உடனே நம்ம கோமதி வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனாவுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே நீ மாமாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு, அவங்க போயிட்டு கேஸ் இது கொடுத்துட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கள ஃபோன் பண்ணி வீட்டுக்குமே வர வச்சிடுறாங்க. இங்கே நம்ம பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது. ஏப்பா சுகன்யா, நீ இப்போ கூட திருந்தவே இல்லையா? இந்த குடும்பத்தை என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நீ யோசிச்சு வச்சிருக்க. இந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும், இவங்க எல்லாரையுமே குழி தோண்டி புதைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் மனசில் திட்டம் போட்டுட்டியா? இனிமே நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது நாயே, திருட்டு நாயே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இங்கே நம்ம பாண்டியன் வந்து கோவப்படுறாங்க. ஏதோ மொதல் டைமில் தப்பு பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அவ்வளோவா திட்டிருக்க மாட்டாங்க. இப்போ பயங்கர கோவப்படுறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம பழனி வந்து சுகன்யாவுக்கு டிவோர்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் இங்கே நம்ம சுகன்யா கொண்டு வந்திருக்காங்க.